வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்து 40 வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு மாதம் 1200 ரூபாய் உதவித்தொகை வழங்குறதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த மாதிரியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம், அதற்கான நிபந்தனைகள் மற்றும் என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெண்களுக்கு மாதம் 1200 ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த திட்டமானது இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறையின் கீழே இயங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழே 40 வயது மற்றும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 1200 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் மத்திய அரசு 40 வயது முதல் 79 வயது வரை உள்ள பயனாளிகளுக்கு 300 ரூபாயும், 80 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 500 ரூபாய் உதவித்தொகையும் வழங்குகிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசு மானியமாக வழங்குகிறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகையை தவிர பொங்கல் பரிசு மற்றும் தீபாவளியின் பொழுது இலவச புடவை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாக அரிசியும் வழங்கப்படுகிறது. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விதவைகளுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் விதவையாக இருக்க வேண்டும் மற்றும் மறுமணம் செய்திருக்க கூடாது. அவர்களின் வயது 40 முதல் 79 இருக்க வேண்டும். குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் வேறு எந்த ஒரு திட்டத்திலும் பயன்பெறக்கூடாது. ஆண்டு வருமானம் 1 லட்சத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தை அணுகலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவை சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பான் கார்டு, வறுமை கோட்டிற்கு கீழுள்ளோர் அட்டை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், முகவரி சான்று போன்ற ஆவணங்களை எல்லாம் நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செயல்முறையை முடித்த பின்பு விண்ணப்பங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து அல்லது மாநகராட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும். பிறகு 1 மாதத்திற்குள் சரிபார்க்கப்பட்டு நேரடியாக வங்கி கணக்கில் உதவித்தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசை விட கூடுதலான பங்களிப்பை வழங்குகிறது. 2023-24 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு 5000 கோடிக்கு மேலான தொகையை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் 34,90,969 பயனாளிகள் இதுவரை பலன் பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.